ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அப்பம் தான் செய்ய போகிறோங்க. அப்பம் ரெசிபி விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் இந்த அப்பத்தை கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, கார்த்திகை தீபம்னு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம செய்வோம். இப்போ இந்த அப்பம் பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா சாஃப்டான இந்த அப்பத்தை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் 5 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு இந்த அப்பத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அப்பம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நம்ம முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் அதிகமாக நமக்கு தேவைப்படாது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதை லைட்டாக சூடேறின பிறகு அதில் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்த உடனேயே தீயை நல்லா குறைவாக வச்சுருங்க. நெய் கூட ஹை ஃப்ளேமில் வச்சு காயணுன்றது கிடையாது. மிதமான தீயில் சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு முந்திரி பருப்பு இது போல் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் அந்த சமயத்தில் இல்லைன்னா கூட தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காயை பல்லாக கட் பண்ணி அந்த தேங்காயை நெய்யில் வறுத்து செஞ்சாலும் அப்பம் ரொம்பவே சுவையாக இருக்கும். துருவன தேங்காய் சேர்க்க வேணாம். தேங்காவை கொஞ்சம் பல்லாக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும். நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பல்லு விழுந்திருக்கு, அவங்களால கடித்து சாப்பிட முடியாது அப்படின்னு இருந்தால் மட்டுமே நீங்கள் துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் சேர்த்து செய்யும்பொழுது ஒரு வித டேஸ்ட் இருக்கும். தேங்காவை பல்லாக நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்து செய்யும்பொழுது இன்னுமே டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பலூன் மாதிரி திராட்சையெல்லாம் உப்பி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த நெய்யிலேருந்து முந்திரி பருப்பு, திராட்சையை தனியாக நான் பிரித்து எடுத்துடுறேன். இந்த நெய்யை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதற்குள்ளே அப்பம் செய்யறதுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகுனா பாகுபதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்ட போகிறோம், அவ்வளவுதான். ஒரு பேனில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெள்ளத்துருவல் சேர்த்துட்டு அதில் 1/4 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் அந்த தண்ணியில் கரையணும், அவ்வளவுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் தூசெல்லாம் இருக்கும் சில சமயம். அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்கிறோம். அழுத்தி அளந்தீங்கன்னா 3/4 கப்பு, நீங்கள் லூஸாக அளந்தீங்கன்னா 1 கப்பு. இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். திகட்டாது. நீங்கள் இனிப்பு கூடுதலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெல்லம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு நாங்கள் ரொம்பவே குறைவாக சாப்பிடுவோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி இது போல் பொங்கி வருது. இந்தளவு நமக்கு கரைஞ்சதுனாலே போதும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் செய்யறதுனால வெள்ளத்தில் இருக்க அந்த தூசு, சில சமயம் குச்செல்லாம் இருக்கும், அது எல்லாமே தங்கிடும். இல்லை நம்ம வாங்குகிற வெல்லம் நல்ல பியூரான வெல்லம், அதில் எந்த தூசுமே இருக்காது அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சுதுன்னா அந்த வெல்லத்தை நீங்கள் டைரெக்டாக துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி எடுக்கிறேன். வடிகட்டும் பொழுது ரொம்ப சின்ன ஓட்டை இருக்க ஃபில்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் கலந்து விட்டால் அடியில் நமக்கு வெள்ளை தண்ணி எல்லாமே இறங்கிடும். இதில் அந்த திப்பிகள் மட்டும் நீந்துடும். இப்போ பாருங்கள், இதில் எந்த அளவு திப்பி வந்திருக்கு. இது போல் திப்பிகள் வரும். அதனால தான் சொன்னேன் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்கன்னு. தண்ணி நிறைய சேர்த்துட வேணாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நம்ம மாவு கரைக்கும்போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு நான் சேர்க்குறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் 250 mlன்னு போட்டிருக்கோம். அதில் 1 கப் அளவுள்ள கோதுமை மாவு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இடியாப்பம் மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இல்லை மைதாவே வேணான்னு டிசைட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 2 சிட்டிகை அளவுள்ள தூள் உப்பு சேர்த்துடலாம். அதே போல் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த காஞ்ச மாவு எல்லாத்தையுமே இது போல் ஒரு பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில சமயம் இந்த மாவில் கட்டிகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மாவில் கட்டிகள் இருக்கக்கூடாது.
இந்த மாவில் பொதுவாக கட்டிகள்லாம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே வெல்லம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுப்படி வெள்ளை தண்ணி கரைச்சா டைரெக்டாக நீங்கள் எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். நம்மக்கிட்ட இருந்த வெள்ளை தண்ணியில் பாதி அளவு வெள்ளை தண்ணி தான் நான் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு மீதம் இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வெள்ளை தண்ணியே கூட நமக்கு போதுமான அளவாக இருக்காது. ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோன்னா, இந்த மாவு கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு ஈஸியாக கலந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இது போல் கலக்கிறோம். கையிலேயே உங்களால் நல்லா சூப்பராக கலக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே கலந்துக்கோங்க. ஆனால் இது போல் ஒரு பீட்டர் வச்சு கலக்கும்பொழுது துளி கூட கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாவு கரெக்டாக கலந்து வரும். இப்போ நம்ம வெள்ளை தண்ணி எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா, அது நமக்கு போதுமான அளவாக இல்லை. இப்போ சாதாரண தண்ணி, நல்லா வெது வெதுப்பான தண்ணி இருந்ததுனாலும் பரவாயில்ல, அப்படின்னா நல்லா சுட வச்ச தண்ணி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க, அதாவது சுட வைக்காத தண்ணியை இதில் சேர்க்க வேணாம். சுட வச்சு ஆறின தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்கும்பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்துட்டோம், அளவாக மாவையும் சேர்த்துட்டோம். இதில் ஏதாவது ஒன்று அதிகமாகிடுச்சுன்னா பதம் மாறிடும், கரெக்டாக நமக்கு அப்பங்கள் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் பொறுமையாக கலந்து விடும் பொழுது அந்த மாவுக்கு உண்டான கரெக்டான தண்ணி அளவு நமக்கு கிடைக்கும். மாவும் கட்டிகள்லாம் இல்லாமல் கரெக்டாக நமக்கு கரைஞ்சி வரும். இது போல் ஒரு பீட்டரில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக கலந்து விட்டிங்கன்னா மாவு இது போல் ஸ்மூத்தாக நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாவை பாருங்கள், எடுத்து விட்டால் ஸ்லோவாக மடிப்பாக விழணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. விழும் பொழுது மடிப்பாக விழணும். அந்த மடிப்பும் ரொம்ப நேரம் அப்படியே நிற்கக்கூடாது. இதுதான் ஒரு கரெக்டான பதம். இந்த சமயத்தில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு நெய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யை இதில் சேர்த்துக்கோங்க. நெய் ஆறிதான் இருக்கும், பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கலந்து அப்பம் சுடும் பொழுது அப்பமும் நல்ல மணமாக இருக்கும். அப்பத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு க்ளாஸியான லுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் நெய் அவசியம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ மாவு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். மாவு கலந்துட்டு கண்டிப்பாக அதை குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறினா கூட கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்கு. இந்த சமயத்தில் 2 சிட்டிகை அளவுள்ள சமையல் சோடா இதில் சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்த்து செய்யும்போது அப்பங்களில் அந்த ஓட்டைகள்லாம் உள்ளே வந்து அது நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் சமையல் சோடா சேர்க்க விருப்பப்படலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக ஈனோ விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்த்து செய்யும்பொழுது நல்ல சாஃப்டாகவும் அந்த ஓட்டைகள்லாம் வந்து கரெக்டாகவும் இருக்கும். இப்போ மாவை நல்லா நம்ம கலந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் எடுத்து சேர்த்து கலந்துடலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க. கரண்டி வச்சு கலந்துட்டு இதை நம்ம எடுத்து விடும் பொழுது அப்படியே மடிப்பாக நமக்கு வேணும். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, இதே பக்குவத்தில் கரெக்டாக நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம செய்கிற ரெசிபியோட அவுட்புட் நல்லா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி விழுது. அதே போல் முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்தும் போடலாம், அப்படியே பச்சையாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். மாவு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நல்ல ஒரு குழியாக இருக்க கடாய் வச்சுட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்தேன். அதில் மாவை இது போல் எடுத்து ஒரே ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம போட்ட மாவு அப்படியே டக்குன்னு மேலே எழும்பி வரும். இது போல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பம் ஊற்ற ஆரம்பிங்க. ஆப்ப கடாய் இருந்ததுன்னா வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அடிகனமான குழியாக இருக்க கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு அப்பமாக தான் ஊற்ற போகிறோம். இதே போல் கரண்டியில் மாவுலாம் சொட்டாமல் கரண்டியை வழித்து விட்டுட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஒரே இடத்துல அப்படியே ஊற்றிட்டு மிதமான தீயில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும். அப்பம் பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக சுட்டு எடுத்தால் தான் அப்பம் கரெக்டான ஷேப்பில் சூப்பராக நமக்கு வெந்து வரும். ஓரளவு இது போல் லைட்டாக கலர் மாறுற சமயத்தில் கரண்டியில் நம்ம பூரிக்கு எப்படி எண்ணெய் எடுத்து விடுவோமோ அதே போல் எடுத்து விட்டிங்கன்னா அப்பம் நல்லா இது போல் புஷ்ஷுன்னு மேல் எழும்பி வரும். அந்த ஓட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம மாவு கரெக்டாக கலந்தால் தான் இது போல் நமக்கு அப்பம் வரும். அதே போல் கரண்டியில் மாவுலாம் சொட்டாமல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா தான் வால் மாதிரி மாவுலாம் நீட்டிட்டு இல்லாமல் சூப்பரான ஷேப்பில் அப்பம் கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு அப்பத்தை திருப்பி போட்டுட்டு நல்லா ஓரமெல்லாம் அந்த எண்ணெயோட சடசரப்பு எல்லாம் குறைஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அடிக்கடி திருப்பி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தவறி கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு நம்ம அப்பம் சுட்டு எடுக்கணும்.
இல்ல நான் ஃப்ளாட்டான கடாயில 2, 3 சேர்த்து நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க அதில சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி சுடும்பொழுதும் ஒவ்வொரு அப்பத்தையும் மெதுவா தான் ஊத்தணும். அதேபோல எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்க அப்பம் நல்லா ஓட்டைகளோட ஓரமெல்லாம் நல்லா பூவா சூப்பரா புசு புசுன்னு குண்டா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல நம்ம வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொரு அப்பங்களா ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நின்றுட்டு ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக தரையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பம் செஞ்சிங்கன்னா தான் கரெக்டான ஷேப்பில் நல்லா சூப்பரான அப்பங்கள் ரெடியாகும். அதே போல் மேலே நம்ம எண்ணெய் தெளித்து விடும்போது தான் அப்பம் நல்லா உப்பலாக கிடைக்கும். நீங்கள் கரண்டி வச்சு இதில் இருக்க எக்ஸஸ் ஆன எண்ணெயை அழுத்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வடி கிண்ணம் ஸ்டெய்னர் வச்சுட்டு ஸ்டெய்னரில் அப்பங்கள்லாம் வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாமே கீழே இருந்து வந்துடும். அதுக்கப்புறம் அப்பத்தை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போலாம் நம்ம ஃபெஸ்டிவல் வந்தால் தான் அப்பம்லாம் செய்கிறோம். முன்னாடிலாம் அப்படி இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸே இந்த அப்பம் தான். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை செய்யக்கூடிய 4 மணி பலகாரம் தான் இந்த அப்பம். இந்த அப்பம் பாருங்கள் ஓரமெல்லாம் நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுதான் ஒரு பர்ஃபெக்டான அப்பம். இந்த அப்பம் ரெசிப்பியை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. ஏதோ மாவு கரைச்சோம் சுட்டோம் அப்படின்னு இருக்க வேணாம். அதே போல் வீடியோ கொஞ்சம் லாங்காக போச்சுன்னா நிறைய பேர் போர் அடிக்குது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சில ரெசிபீஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் ட்ரெடிஷ்னலான ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சொல்லும்போது தான் அதனோட அவுட்புட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். கரைச்சோம் சுட்டோன்னு இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் இவ்வளவு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.